காலை வேளையிலே நாம் வேத வசனத்துக்கு செல்ல போகிறோம். இது ஒரு புதிய வருஷத்தினுடைய ரெசல்யூஷன். ஒரு புதிய வருஷத்தில் எப்படிப்பட்ட உற்சாகம், எப்படிப்பட்ட ஆறுதல், எப்படிப்பட்ட சமாதானம், எப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தல், எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல், எப்படிப்பட்ட தாழ்மை, எப்படிப்பட்ட பொறுமை இருக்க வேண்டும் என்பதை நாம் சற்று ஒரு கிளான்ஸ், ஒரு ஐடியா ஒரு கிடைத்தால் நம்முடைய வாழ்க்கையிலே சகலவற்றையும் சாதிக்க ஒரு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். ஆனப்படினால் வருஷ துவக்கத்திலே the resolution, why the resolution, ஏன் அப்படிப்பட்ட ஒரு கோட்பாடு நமக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டும். எப்பொழுதுமே நம்முடைய ஜீவியத்திலே நாம் குறைவுபட்டவர்கள். யோசித்து பாருங்க, ஊழியக்காரா இருந்தாலும் பெரியவர்களா இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் ஏதாவது ஒரு காரியங்களிலே குறைவுபட்டவர்களாகவே இருப்போம். ஆனால் எப்பொழுதுமே தேவ வசனமானது, தேவ ஆவியானது, தேவ தரிசனமானது, தேவ சொப்பனமானது, விசேஷித்த வெளிப்பாடுகளானது நம்மை மாற்றுகிறதற்கும் திருத்துகிறதற்கும் கர்த்தர் பிரயோஜனமாய் மாற்றினார். ஆனபடினால் ஆண்டவராகிய கர்த்தர், பக்தின்றது எல்லா மனுஷனிடத்திலும் இருக்கும். அது திருடனுக்கும் இருக்கும், பொல்லாதவனுக்கும் இருக்கும், நல்லவனுக்கும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பக்தி விருத்தி ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பக்தி விருத்தி ஆகாவிட்டால் ஒரு வாழ்க்கையில முழுமை அடைவது ரொம்ப கஷ்டம். ஆனப்படினால் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதும் முழுமை பெறுவதற்கு ஒவ்வொரு நாளும் படிப்படியாய் கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்கிறார். இந்த வசனங்களை வாசிக்க வாசிக்க, இது பலமுறை படித்து நான் மறுபடியும் இதை நான் கோர்வையாக எடுத்து உங்களுக்கு கொடுக்கும் பொழுது பலமுறை யோசிப்பேன். ஏனென்றால் இது ஒரு 7 நாள் 8 நாள் அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி கடைசியில ஞாயிற்றுக்கிழமை காலையில வரும்பொழுது 3-4 மணிக்கு ஏஞ்சி இதெல்லாம் ரெடி பண்ணும் பொழுது, இந்த வசனம் இது அவசியமா, இந்த வசனம் இது தேவையா, இந்த வசனத்தை முக்கியப்படுத்தணுமா, இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு யோசித்து மறுபடியும் அதை ஜபத்துல கொண்டு வந்து, சிலது உண்மையிலே இந்த டைம்க்கு ஒருவேளை இந்த ஒரு 40 minutes or 30 minutes 5 minutesக்குள்ள முடிக்க முடியாதுன்னு சொன்னா அப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் கொண்டாந்து நான் பேக்ல போட்டு விட்டுருவேன். ஏன்னா அதே அதிகாரத்துல தான் இருக்கணும், அதே ஃபைல்ல தான் இருக்கணும். ஆனால் எப்போ வேணா நமக்கு பலப்படும் பொழுது அந்த வசனங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி அந்த ஃபைல்ல தான் அதை வச்சிருப்பேன். ஏன்னா அந்த சப்ஜெக்டுக்குரிய காரியங்கள் அந்தந்த இடத்துல இருந்து நம்ம படித்தால் ஒழிய நாம் பலப்படுவது ரொம்ப கஷ்டம். கர்த்தர் நாமத்திலே இப்படிப்பட்ட ரெசல்யூஷன், இப்படிப்பட்ட ஒரு தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது அது மிக ஆசீர்வாதமாக இருக்கும். இங்க சொல்லப்படுகிறது, அதாவது ಎಬೇಸಿಯರ್ ಎಪೇಸದವರಿಗೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 16 to 19 ವಚನವರೆಗೂ ನಾವು ಓದುವುದಾದ್ರೆ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ ಸ್ವಲ್ಪ. ಹೌದು ಹೌದು ವೆರಿ ಗುಡ್. స్తోత్రం. వెరీ గుడ్. స్తోత్రం. ಆಮೆನ್. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு அருமையான காரியங்கள் பாருங்க. நீங்கள் ஆண்டவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும். அதான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உள்ளான மனுஷன் ஒண்ணு இருக்குது, அது நம்மோடு பேசிக் கொண்டிருக்கும். ஏன்னா அது நம்முடையக்குள்ளே இருக்கிற ஒரு ஆவியின் மகிமை. தேவ ஆவியானவர், தேவனானவர் அல்லது இயேசுவானவர், எப்படி சொன்னாலும் சரி, உள்ளான அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் அவருடைய வல்லமையினால் பலப்படவும், விசுவாசத்தினாலே
கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும். ஜஸ்ட் லிவ். அவரோ நம்ம கூட வாசமாயிருக்கவும், வாழணும். நீங்கள் அன்பிலே வேரூன்றி. சோ 3 சப்ஜெக்ட் படிச்சுட்டு அதுக்குள்ள ஆவியிலே உள்ளான மனுஷனும், விசுவாசத்திலே கிறிஸ்து இருதயத்திலே வாசமா இருக்கவும், அன்பிலே வேரூன்றி நிற்கவும். கர்த்தர் நம்மை நிலை பெற்றவர்கள் ஆகி, நிலையாக அன்பிலே நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும். நமக்கு தெரியாது, உலகத்திலும் நாடுகளிலும் தேசங்களிலும் ஒவ்வொரு நாமத்தை தொழுது கொள்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் நாம் நினைவு கூறுவது நல்லது, தெரிந்து கொள்வது நல்லது. அல்லது நம்முடைய சபையில் இருக்கிறவர்களையும் பரிசுத்தவான்களாக நம்ம பாவித்து அப்படிப்பட்ட ஒரு கோர்வையாக நாம் அனுபவிப்பதும் அசைவாடுவதும் நமக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று விரும்பி, கிறிஸ்துவனுடைய அன்பு அகலம், நீளம், ஆழம், உயரம் என்னதென்று உணர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவனுடைய சகல பரிசுத்தவான்கள், கிறிஸ்துவனுடைய, அதாவது எல்லாரோடு கூட எந்த விஷயத்துல ஒரு ஐக்கியமா இருக்கணும்னு சொன்னா, அன்பும் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று அறிய வேண்டும். சோ கர்த்தருடைய பிள்ளையே, அறிவுக்கு எட்டாத, ஆமென் ஆமென், அறிவுக்கு எட்டாத அந்த அன்பு அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவர்களாகவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சோ பரிசுத்தவான்களாகிய கொலோசேயருக்கு பவுல் அப்போஸ்தலர் எவ்வளவு அழகான ஒரு கடிதத்தை, ஒரு லெட்டரை எழுதுகிறார்னா, ஒவ்வொருவரையும், பரிசுத்தவான்களையும், கர்த்தருக்குள் இருக்கிற மனுஷரையும் எப்பேற்பட்ட நிலைமையில நாம் பாவித்து, விசேஷமாய் அன்பு என்பது எவ்வளவு தூரத்துக்கு உயரமும் அகலமும் நீளமும், இப்படி அதை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம பெருக்க வேண்டுமோ அவ்வளவு தூரத்துக்கு பெருகி கர்த்தரிடத்தில் அனுக்கிரகமாய் பெற்று அந்த ஒரு விசுவாசத்தையும் ஐக்கியத்தையும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய கிருபையினாலே வேண்டிக் கொள்கிறார். அடுத்தபடியாக வாசித்து பார்க்கும் வேத வசனத்திலே என்ன படிக்க வேண்டும், வேத வசனத்தினுடைய ஒரு பொருளை எப்படி படிக்க வேண்டும் என்று சொன்னால், ಮೊದಲನೇ ಪೇತರು 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 5ನೇ ವಚನದಲ್ಲಿ 3ರಿಂದ 5ವರೆಗೂ, நீங்கள் வளரும்படி, ஒருத்தர் வளரணும்னா புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். சோ நமக்கு வாஞ்சை இருக்கணும். வசனத்தினுடைய அபிவிருத்தி, வசனத்தினுடைய தெளிவு, வசனத்தினுடைய அறிவு, வசனத்தினுடைய மேம்பாடு, அந்த வசனத்தினுடைய ஞானம், அந்த வசனம் போதிக்கக்கூடிய அந்த தெளிவானது நம் உள்ளத்தை இன்னும் இன்னும் உருக்கணுமே, பலப்படுத்தணுமே, நம்மை தைரியப்படுத்தணுமே என்ற வாஞ்சை, ஆசை நமக்குள் இருந்தால், மனுஷரால் தள்ளப்பட்டதா இருந்தாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள். சோ நமக்கு எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்கன்னா, விசுவாசியே உனக்குள் எப்படிப்பட்ட, உன்னை எப்படி சித்தரிக்கிறாங்கன்னா, மனுஷரால் தள்ளப்பட்டு போனாலும், மனுஷர் உங்களை அங்கீகரிக்காமல் போனாலும், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல் போனாலும், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு தெய்வத்துவத்தையும் பரிசுத்தவான்கள் என்கிற நிலைமையும் உங்களுக்கு கொடுக்காமல் போனாலும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எப்படி நாம் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? தேவனால், மனுஷரால் அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும், இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது வெளியேற பெற்றதுமாய் இருக்கிற. சோ நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஜெபம், நம்மளுடைய உபவாசம், நம்மளுடைய மகிமை, நம்மளுடைய வாழ்க்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய திறமை, நம்முடைய செயல்பாடு, அந்த ஞானோந்திரியம், இதெல்லாம் எப்படிப்பட்டது என்றால் வெளியேற பெற்றது. எப்படி அது வெளியேற பெற்றது? ஒருவருக்கு ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு தான் தெரியும் ஜெபிச்சவர்களுடைய மகிமை எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குது.
அவங்க நம்மளுக்காக வேண்டிக் கொண்டது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் மாறுது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எதிரில் இல்லாவிட்டாலும் அவர்கள் செய்கிற ஜெபம் எவ்வளவு தூரத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது என்பதை அந்த வல்லமை புரியும் பொழுது அவர்களுக்கு தெரியும், கர்த்தர் இந்த பரிசுத்தவான்கள், இவர்கள் ஒரு தேவத்துவம் உள்ளவர்கள், இவர்கள் பக்தி உள்ளவர்கள், இவர்கள் கர்த்தரை கனப்படுத்துகிறவர்கள், இவர்கள் தான் பரிசுத்தவான்கள் என்று அவர்கள் விரும்புவார்கள். சுவாசியே, உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அதாவது டிசம்பர் 20th லாஸ்டா நாங்க டீச்சர்ஸ் வச்சு நம்ம ப்ரேயர் பண்றோம். லாஸ்டா ப்ரேயர் பண்ணிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சாக்லேட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள அனுப்பிச்சு விட்டுட்டோம். அப்போ கடைசியில ஒரு தெலுங்கு மேம் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க, ரொம்ப முன்னுக்கே வரமாட்டாங்க. இங்க என்ன பார்த்துட்டாங்கல்ல, அந்த ரோட்ல அந்த சைடுல இருந்தாலே அங்கேயே 2 கையை எடுத்து இப்படி வணங்குவாங்க. ஓ, இப்படிப்பட்ட ஒரு அம்மாவும் நம்ம ஸ்கூல்ல வந்து சேர்ந்துருக்காங்களே, அவங்களுக்கு இன்னும் பலப்படணும். அவங்க நம்ம வந்து ட்ரைனிங்ல தான் வச்சிருக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு கோர்ஸ் இல்லை, பிளஸ் அவங்களுக்கு ஒரு இது இல்லை. அதாவது ஆனாலும் நாங்கள் என்ன பண்றோம், என்கரேஜ் பண்றோம். ஒரு வருஷமாவது நீங்க படிச்சிடுங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டைபண்ட் மாதிரி கொடுத்துருக்குறோம். ஸோ அதை வச்சு நீங்க படிச்சுட்டு அடுத்த வருஷம் நீங்க டீச்சரா மாறலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அந்தம்மா ரொம்ப தாழ்மையா சொல்றது அப்படியே செய்வாங்க, நல்லா ரொம்ப நல்ல கீழ்ப்படிதலோடு செய்வாங்க. அவங்க நர்சரியில இந்த மாதிரி சில இடத்துல இன்னொரு டீச்சரோடு கூட வச்சிருவோம். ஸோ அவங்க வந்து ஒரு மாதிரி சோகமா அன்னைக்கு வந்து அவங்க ரொம்ப எனக்கு முன்னாடி வந்து எனக்காக நீங்க ஜெபம் பண்ணோம். அவங்களுக்கு అவ்வளவு దూరం తాழ்మయా మా కొరకు ప్రార్థన చేయాలా, చాలా ప్రాబ్లం ఉంది, ఏమి అని చెప్పకాయలే మాకి, ఫ్యామిలీలు సరి మాకి சரி சேனா ப்ராப்ளம் எக்ஸ்பிளைனே பண்ணிக்கிறாங்க. அச்சனாமா எல்லாத்தையும் உங்க மனசுல வச்சுங்க, நாங்க ஜெபம் பண்றோம், கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். ஏன்னா உங்க உள்ளத்தை பார்க்கிற கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருவார். நாங்க எங்களுடைய காரியம் நிச்சயமா ஜெபம் பண்றோம், நம்புறேன், நானும் நம்புறேன், நீ நம்பு, கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு அவங்க சந்தோஷத்தோடு போயிட்டாங்க. பட் அங்கிருந்து ஃபோன் பண்றாங்க, ஆண்டவர் எங்களுக்கு பெரிய அற்புதத்தை செஞ்சிட்டார் அப்படின்றாங்க. நான் அதுல சந்தோஷப்படுறவன் இல்லை, ஆனால் என் ஆண்டவருக்கு நன்றி கடன் படுகிறேன். ஏன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் சொல்லலை, ஆனாலும் அவங்க ஜெபம் பண்ண சொன்னாங்க, ஜெபம் பண்றோம் அவ்வளவுதான். ஆனால் அவங்க என்னன்றாங்க, எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போயிருந்துச்சு, 10 வருஷமா எனக்காக வர வேண்டிய ஒரு ப்ராப்பர்ட்டி கவர்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகாத ரொம்ப ரொம்ப வேதனையா இருந்தோம் எங்களுக்காக. அவங்க வந்து அந்த சேட்டலைட் கிட்ட அவங்க வீடு இருக்கிறாங்க, எங்க அது ஹரிகோட்டா, ஸ்ரீ ஹரிகோட்டா, அந்த சேட்டலைட் அந்த ஏரியால தான் அவங்க போயிட்டு, அவங்க சொந்த ஊர் அது ஆந்திராவில். ஸோ அந்த இடத்துல இருந்து அவங்க ஃபோன் பண்ணி சொல்றாங்க, ஆண்டவராகிய கர்த்தர் 10 வருஷமா எங்களை பிடிச்சு வச்சிருந்த இந்த வேதனை நீங்கி கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு லெட்டர் வந்துச்சு, ஆண்டவர் உனக்காக அலாட் பண்ணிட்டாரு, நீ வந்து ஆஃபீஸ் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த 2ஆம் தேதி ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்தாங்க, அவங்க ஜாய்ஸ் மேம் கிட்ட அதிகமாக பேசியிருந்தாங்க. அவங்க என்னடாங்க, 12ஆம் தேதி வா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு உன்னுடைய பேரில் நீங்கள் எழுதின்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அவங்க அவ்வளோ சந்தோஷமாக போகிற. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த விஷயத்தில் என் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்தீரே, அவர்கள் பலப்படுவதற்கு காரணத்தை கொடுத்து விட்டீரே, அவர்கள் தங்கள் வாழ்க்கையில உண்மை கனப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டீரே. நாங்க பிரேயர் பண்றோம், அது எங்க வேலை தான். ஆனால் நீர் ஒரு ஆத்மாவை கேட்ச் பண்ணிட்டீர். அந்த ஒரு ஆத்மா கேட்ச் பண்ணதுனால இன்னைக்கு அவங்க ஃபேமிலியே அவ்வளவு தூரத்துக்கு தேவனை கனப்படுத்துவாங்க. எங்கேயோ ஒரு சபையில, ஒரு தெலுங்கு சபையில எங்கேயோ போயிட்டு ஆராதிப்பாங்க, இங்க வர்றதில்ல, எங்கேயோ ஒரு தெலுங்கு சபையில் இருப்பாங்க, நோ ப்ராப்ளம், எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தரை தொழுதுகிட்டோம், டோட்டலி அந்த ஆத்துமா ஆண்டவருக்குள் பலப்பட ஆரம்பித்து விட்டது, கர்த்தரை கனப்படுத்த ஆரம்பித்து விட்டது. வெதர் ப்ராப்பர்ட்டியோ பொருளோ அது இரண்டாவது விஷயம். ஆண்டவருக்கு ஒரே ஒரு மூல காரணங்களை வச்சு ஒரு ஆத்துமா, ஒரு குடும்பத்தை கர்த்தர் பிடிக்கிறார் என்றால் அது அவருக்கு தான் சித்தம். ஹல்லேலூயா. அவருக்கு தான் தெரியும் அதனுடைய முள் நோக்கம். தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார். சுவாசிகளே, நம்மெல்லாம் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், உங்கள் ஜெபத்தை தேவன் கேட்கிறார்.
மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், உங்களை குறித்துதான ஒரு மேம்பாடு உங்களுக்கு இல்லாவிட்டால் இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இன்றையிலிருந்து நீங்கள் பலப்பட முடியும். இன்றையிலிருந்து நீ ஜெபிக்கிறவளாய் மாற முடியும். இன்றையிலிருந்து, அதாவது whether you believe it or not, மற்றவர்களுக்காக ஜெபியுங்க. யாரன்னா உங்களை கேட்ட உடனே எதையும் சொல்லிக்காதீங்க, உடனே ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷரால் நீங்கள் ஒருவேளை தள்ளப்பட்டிருக்கலாம், ஜனங்கள் ஒருவேளை உங்களை ஊழியக்காரனாய் மதிக்காம போயிருக்கலாம், ஒருவேளை ஊழியக்காரனா உங்களை மதிக்காம போயிருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். அதே நேரத்தில் வெளியேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள். உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரடக்ஷன் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. ஒரு விசுவாசிகளுக்கு எவ்வளவு ஒரு இன்ட்ரடக்ஷன் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. பலப்படுங்கள். மனதிலே எதையும் பிளாக் பண்ணாம ஆண்டவரை துதியுங்கள், எதையும் ஹோல்ட் பண்ணாம ஆண்டவரை விசுவாசியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எப்படி நம்மளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்களே, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய, அதாவது நல்ல பலிகளை செலுத்துற ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறோம் என்று ஆண்டு சொல்லுகிறார். சோ நம்மளுடைய விசுவாசம், நம்முடைய ஜெபம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய பிரயாசம், நம்முடைய செலவு, நம்முடைய ஒவ்வொரு முயற்சியும் என் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக, ஆவிக்கேற்ற மாளிகையாக இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மை பிரியமான, தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி, தேவனுக்கேற்ற ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய், ஒரு நல்ல ஒரு ஆசாரியனாக, நல்ல ஒரு பூஜாரியாக, நல்ல ஒரு தேவனை தொழுகிறவனாக கர்த்தர் நம்மை மாற்றி கட்டி கொண்டு வருகிறார். அதற்கு நம்ம எல்லாரும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். எங்கள் தேவனே, இவ்வளவு தூரத்துக்கு எங்களை பலப்படுத்தி கொண்டு வருகிறீரே, துதிக்கவும் சோத்திரிக்கவும் ஆராதிக்கவும் கனப்படுத்தும் எங்களை ஒரு விசுவாசியை கணக்கு போட்டு ஒரு ஊழியக்காரருடைய லெவலுக்கு ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் திருடப்படுத்தி வச்சிருக்கிறாரே, அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7-10 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல், அவர் செய்கிற அற்புதங்களும் அவர் செய்கிற அடையாளங்களும் இந்த மேலான காரியங்களா நம்மளால உண்டாகல. நம்மளால காரணங்களாக இருக்கலாம், ஆனால் நம்மளால் உண்டாகல. ஆனால் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி, அது ரெவல் ஆகும்படி இந்த பொக்கிஷத்தை பாருங்க, இந்த பொக்கிஷத்தை, இந்த மகிமையை, இந்த அற்புதத்தை, இந்த ஆசீர்வாதங்களை இந்த மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய மகத்தான காரியங்களையும், இவ்வளவு பெரிய மேலான காரியங்களையும், இவ்வளவு ஆச்சரியமான காரியங்களையும் இந்த மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். மண்ணால் உருவான இந்த சரீரம், மண்ணுக்கு திரும்ப வேண்டிய இந்த சரீரத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ನಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಬೇಕು. ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ದೇವರು ನಮಗೆ ಇಷ್ಟು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗಲೇ ದೇವರ ಮಹತ್ವ ನಮ್ಮಲ್ಲಿ ನಡೆಯುವುದಾದರೆ, ನಾವು ಉಪವಾಸ ಇದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಲ್ಲಿ ದೇವರು ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಅದ್ಭುತ ಮಾಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಎಂಬುದನ್ನು ಕಂಡುಕೊಂಡುವಾಗ ದೇವರ ದಯ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಿರಲಿ. காரணம் பாருங்க, இதுல ஒரு இவ்வளவு விஷயத்தையும் நல்லதை சொல்லிட்டாங்க இல்லையா? ஆனா அது இப்ப பேக்ரவுண்ட்ல பாருங்க, எப்பக்கத்திலும் நெருக்கப்படும், எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம். இங்க எல்லாம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், ஃபேமிலி ப்ராப்ளம், கவர்மெண்ட் ப்ராப்ளம், பலவிதமான ப்ராப்ளம்ஸ் நாங்க கண்டு போறோம். எத்தனையோ அவதிப்படுறோம், எத்தனையோ பிரயாசப்படுறோம். வாழ்க்கையில முன்னேறதுக்கு எத்தனையோ காரியங்களை முன்னேற வேண்டியதா இருக்குது. அந்த வார்த்தை எப்படி சொல்றாரு? எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும்.
வித்தியாசமான ரீதியில நம்மெல்லாம் நெருக்கப்படுறோம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நாம் ஒடுங்கி போகவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் யோசனை பண்ணி பாருங்க. இங்க பிள்ளைங்களே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா? இங்க மனைவியை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா? இங்க ஒரு கணவனை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா? அல்லது நம்முடைய பொருளாதாரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா? அல்லது நம்முடைய ஒவ்வொரு செலவிடும் காரியங்களிலே எப்படி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்? சில நேரத்தில் சொல்ல முடியாம அவதிப்பட்டு அவஸ்தைப்பட்டு நம்மள குமரி வெளியே சொல்ல முடியாம நம்ம வாய மூடி நிற்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் தெளிவா உங்களோடு பேசுறேன். எவ்வளவு தூரத்துக்கு நெருக்கப்பட்டாலும் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளையை ஒடுங்கி போவதில்லை. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கலக்கம் அடைந்தும், கலக்கம் நமக்கு உண்டு, மன சஞ்சலம் உண்டு. என்னடா பண்றது, எப்படிடா இதை சால்வ் பண்றது, எப்படி இதெல்லாம் சரி பண்றது? ஒவ்வொரு நாளும் இது ஒண்ணு போச்சுனா இன்னொன்னு, இன்னொன்னு போச்சுனா இன்னொன்னு, இன்னொன்னு போச்சுனா இன்னொன்னு, மாத்தி மாத்தி நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் வந்துனே இருக்கும். நீ ஒருவேளை பெருமையா பேசிக்கலாம், நான் ரிட்டையர்டு, நான் வேலையில் இருக்கிறேன், நான் பென்ஷனர். 1000 பேசினா கூட உங்களை கலக்கம் பண்றது மட்டும் உங்களை விட்டு ஒழியாது. நீ எதுல இருந்தும் விடுபட முடியாது. நீ எதுல இருந்தும் ரிட்டையர்ட் ஆக முடியாது. கலக்கம் அடைந்தாலும் ஒரு விசுவாசி, ஞாபகப்படுத்துறேன் பாருங்க மறுபடியும், ஒரு ஜெபிக்கிறவர், ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர், தேவனை கனப்படுத்துகிறவர் மனம் முறிவு அடைவது இல்லை. நான் முன்னேறுவேன், நான் பலப்படுவேன், நோ ப்ராப்ளம். இதுல இருந்தே நம்ம தாக்கு பிடிக்கலாம், இதுல இருந்து சமாளிக்கலாம். உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கிறவர் ஆவியானவர், அந்த தைரியத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். எவ்வளவு தூரத்துக்கு நீங்க ஜிகிண்டி மாதிரி புடிச்சு வச்சா கூட சரி, உங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். துன்பப்படுத்தப்பட்டும், துன்பப்படுத்தப்பட்டும், உங்களை அறியாது யாரோ உங்களை துன்பப்படுத்தப்பட்டாலும் ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை. கடைசியா துன்பப்படுறது கிடையாது, கீழே தள்ளப்பட்டாலும் மடிந்து போவதில்லை. ஏன்னா அழகா அந்த வசனத்தை வாசிக்கிறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மன முறிவு அடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை. சுவாசியே, சந்தோஷமான சில நேரங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கலாம், ஆறுதலான நேரங்கள் சில நேரத்தில் உண்டாயிருக்கலாம், அமைதியின் நேரம் ஒருவேளை உங்களை வாழ்க்கையில் உண்டாயிருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையானது ஒரு மனுஷன், ஒரு குழந்தை ஒரு ஞாபகத்துக்கும் புத்திக்கும் அறிவுக்கும் தெளிவுக்கு வந்த பிறகு, குடும்பத்தை அவர்கள் புரிந்து கொள்ள முடியுமானால், அல்லது பேரண்ட்ஸை புரிந்து கொள்ள முடியுமானால், சமுதாயத்தை புரிந்து கொள்ள முடியுமானால், அல்லது நம்முடைய பேரண்ட்ஸுடைய இன்கம் என்னன்னு தெளிவா புரிஞ்சு கொள்ள முடியுமானால், அந்த காலகட்டத்திலிருந்து தெளிவாய் முன்னேற வேண்டும், நான் பலப்பட வேண்டும், ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் நினைக்கிற எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளையா இருந்தாலும் எப்பக்கத்திலும் நெருக்கம் இருக்கும், எப்பக்கத்திலும் கலக்கம் இருக்கும், துன்பப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும், கீழே தள்ளப்பட வேண்டிய நேரம் இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிறதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனம் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி. ஹல்லேலூயா. விசுவாசியே, தி அல்டிமேட் கோல் என்னன்னு பாருங்க. நான் என்ன சொல்றேன், இவ்வளவு நேரம் பேசுனதுனுடைய அதனுடைய கடைசி கோல், தி டர்னிங் பாயிண்ட் என்னன்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசுவுடைய ஜீவன் நம்முடைய சரீரத்திலே விளங்கணும். இந்த இயேசுவின் மரணத்தை எப்பொழுது எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம், அந்த வேதனையும் துக்கத்தையும் எவ்வளவு தான் நமக்குள்ள இருந்தாலும் அதை நம்ம வெளிக்காட்டாம நம்ம என்ன பண்றோம், என் ஆண்டவர் எங்களை வெற்றி சுமக்க பண்ணுகிறார், எங்களை தூக்கி விடுகிறார், எங்களை உற்சாகப்படுத்துகிறார், எங்களை தைரியப்படுத்துகிறார் என்று நம்முடைய ஒவ்வொரு, நீங்கள் படிக்கிற பிள்ளையா இருந்தாலும் சரி, வேலை செய்கிற பிள்ளையா இருந்தாலும் சரி, நீ வாலிப பிள்ளையா இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ண போற பிள்ளையா இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணின பிள்ளையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அல்லது வயது முதிர்ந்தவர்களாக மிடில் மேனேஜ்மெண்ட் ஆனாலும் சரி, அல்லது எல்டர்லி பர்சன் சரி, பிரச்சனை ஒண்ணு விட்டு ஒழியாது, போராட்டம் ஒண்ணு விட்டு ஒழியாது. நான் தெளிவாக சொல்லுகிறேன், பாஸ்டர் ஆயிட்டதுனால
எல்லாம் நல்லா இருக்கும்னா நெவர். உங்களோட 7 மடங்கு பிரச்சனை எனக்கு இருக்கும். என் ஆண்டவராகிய கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்புறோம். இந்த சரீரத்தில் என் இயேசு கிறிஸ்துவினுடைய வெற்றியும், இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெயத்தையும், இயேசு கிறிஸ்துவினுடைய உற்சாகத்தையும், இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆறுதலையும் சுமந்து திரிகிறோம். வெளியே காட்டிக்க முடியலன்னா பரவாயில்ல, என் ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம ஜெயம் கொள்ளுகிறோம் என்று சொல்லி இந்த சரீரத்தில் இயேசுவின் மரணத்தின் எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ನಮ್ಮ ದೇಹದಲ್ಲಿ ಅನುಭವಿಸುತ್ತಾ ಇರುತ್ತೇವೆ. எவ்வளவு ஒரு ஆச்சரியம் பாருங்க. சோ கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாம் அனுபவிக்கிறவர்களா இருந்தாலும் ஆண்டவருக்குள் நாம் திடப்படுகிறோம், ஆண்டவருக்குள் பலப்படுகிறோம், ஆண்டவருக்குள் உற்சாகப்படுத்துகிறோம், ஆண்டவருக்குள் தைரியப்படுத்துகிறோம். ஆண்டபடினால் சோர்வுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். சோ எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? the supplication in the spirit and with all perseverance, எதிர்பார்ப்போடு எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி. so the concept of ஜெயம் எங்கே? கான்செப்ட் ஆஃப் வெற்றி எங்கே? ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் எங்கே? நன்மை எங்கே? சமாதானம் எங்கே என்றால் எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி. So ஆசியே, this is the concept, this is the subject, this is the exact element. நம்ம ஒருத்தர் மனசுல வச்சுக்கினா ஆண்டதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும், ஐயா எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ற இந்த விஷயத்துல என்ன பண்ணணும்னா மிகுந்த உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டுதல் செய்து வீழ்த்திருங்கள். Who is that சகல பரிசுத்தவான்கள்? Who is that சகல பரிசுத்தவான்கள்? ஞாபகப்படுத்துறேன் பாருங்க. யார் அந்த பரிசுத்தவான்? சகல பரிசுத்தவான்களுக்கு வேண்டுகள்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உன்னை பெத்தவர்கள், உன்னை வளர்த்தவர்கள், உன்னை ஆளாக்கினவர்கள், உன்னை சரீர பிரகாரமாய் நடத்துகிறவர்கள், உன் ஆவிக்குரிய பிரகாரமாக உன்னை நடத்துகிறவர்கள், அல்லது உனக்கு பிரயோஜனமாய் இருக்கிறவர்கள், அல்லது ஒரு ஆவிக்குரிய உனக்கு மாதிரிகளாய் இருக்கிறவர்களுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்து ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களுடைய நல்லெண்ணம் இன்றைக்கு நம்மையும் ஆசீர்வாதமாய் மாற்றிவிடும். ஹல்லேலூயா. அவர்களுடைய சகல திறமையும் ஆவியிலே உணர்த்துவார். ஆவியானவர் உணர்த்துவார், எப்பொழுதுமே நமக்கும் உணர்த்துவார். நம்மால் ஜெபம் பண்ணி ஆசீர்வதிக்கப்படுவர்களையும் கர்த்தர் உணர்த்துவார், ஆவியான உணர்த்துவார். நீங்க சொல்லுவீங்க, நான் எங்கேயோ இருக்கிற ஒரு ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்றேன், அவருக்கு ஜெபம் பண்ணி கர்த்தர் நல்லது செய்யட்டும், ஆனால் அதை செஞ்சதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் நீங்க நினைக்குவேன். ஆவியானவர் உனக்காக பரிந்து பேசுவார். ஹல்லேலூயா. ஆவியில் அறிகிற தேவன் அவர் உனக்காக பரிந்து பேசுவார். ரோமா பிறந்தவர்கே 8:26-30 வரைக்கும் உங்களை உற்சாகப்படுத்தும்படி மறுபடியும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். எப்படி உதவி செய்கிறார்? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினாலே. எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி கேட்கணும், என்னத்தை கேட்கணும், ஏன் கேட்கணும், இதெல்லாம் ஒண்ணுமே நமக்கு புரியுறதில்ல. ஆனால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத கொஞ்சம் கூட கேப் விடாம பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்,
இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். ஹல்லேலூயா. உள்ளத்துல எப்படிப்பட்ட மனசாட்சியோடு ஜெபம் பண்ணுகிறோம் என்பதை தேவன் அறிகிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நம்முடைய எந்த உள்ளத்தோடு கர்த்தருக்காக செயல்படுகிறோம் என்பதை தேவன் அறிகிறார். அன்றியும் இருங்க, இருக்கட்டும் ஆன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். இந்த கான்செப்ட் மட்டும் நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளியே போகவே கூடாது. விசுவாசியே, உங்களை ஞாபகப்படுத்துறேன், இவ்வளோ கதக்குது. அதாவது ஆவியானவர் எல்லாத்தையும் அறிவார், ஆவியானவர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவார், பரிசுத்தவான்கள் வேண்டுதல் செய்யணும், அவங்களுக்கு வேண்டுதல் செய்யணும், ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு எப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ரைட். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை கூட இன்னதென்று அறிவார். நம்முடைய மனசுல என்ன யோசிக்கிறோம் எல்லாவற்றையும் அறிவார். ரைட். அன்றியும் இதெல்லாம் ஒரு சைடுல இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்றாரு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாய் அவர் நடத்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. சகலம் நன்மைக்கு எதுவாய் நடத்துகிறார் என்பதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரனா இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை இமேஜ் ஆஃப் ஹிஸ் சன், தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு நம்மை ஒப்பாக மாற்றிவிட்டார். நம்மை தேவனுடைய ஒரே பேரான குமாரனுக்கு சாயலாக நம்மை மாற்றிவிட்டார். அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெதர் மூஞ்சி இப்படிதான் கூட அப்படி இருக்கும் அப்படின்ற கதை இல்லை. ஒரு விசுவாசி யாரோ ஒருத்தர் உங்களை பார்க்கும் பொழுது ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக அவர் உங்களை பார்க்குவார். அதுதான் இமேஜ் ஆஃப் காட். ஒரு உருவத்தை இல்லை நான் சொல்றது, இங்க பார்க்கிற ஒரு உருவத்தை இல்லை நான் பேசுறது, இமேஜ் ஆஃப் காட். அவர்களுக்கு பார்க்கும் பொழுது எப்படி செய்வார்? ஒரு தேவனுடைய மகிமையாக உங்களை பார்ப்பார்கள். அவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது ஒரு தெய்வீக ஆளாக, ஒரு தெய்வீக ஸ்திரியாக அந்த ஜனங்க உன்னை பார்க்குவாங்க. ஏன்னா அதுதான் அந்த இமேஜ் ஆஃப் காட். நீ நினைக்காத இயேசு கிறிஸ்து போல அந்த உருவம் இருக்கும் என்று நீ நினைக்காத. நோ நோ. ப்ரீடெஸ்டினேட், முன்குறித்தார், நம்மை முன்குறித்தார். இரண்டாவது, எவர்களை முன்குறித்தார் அவர்களை அழைத்திருக்கிறார். He has called us. அது இல்லாத எவர்களை அழைத்தாரோ அவர்களை ஜஸ்டிஃபைட், நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஏதோ ஒரு ஆளு அப்படின்ற நிலைமையில நம்ம இல்லை. நம்ம எல்லாரும் நீதிமான்களாக கர்த்தர் மாற்றி வச்சிருக்கிறார். அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நீதிமான்களாய் கர்த்தர் நம்ம மாற்றி வச்சு மற்ற ஜனங்களுக்கு அறியாத ஒரு மகத்துவத்தை நமக்குள்ளே கர்த்தர் போட்டு கடைசியில என்ன நடக்குதுன்னா, எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். Yes, glorified. Whenever you pray, God gives the miracle. நீங்கள் ஜெபிக்கும் பொழுதே விடுதலை கட்டளையிடுகிறார். நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுதே அந்த வேண்டிக் கொள்ற காரியங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். நாம் கர்த்தர் சமூகத்திலே ஜெபித்து வேண்டிக் கொள்ளுகிற எந்த ஒரு காரியத்திற்கும் விடுதலை கர்த்தர் கொடுக்கிறபடினாலே அந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಹೋದಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಎಸ್ ಆಮೆನ್. ಎಸ್ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಮನೋಭಾವವು ಏನೆಂದು ತಿಳಿದದೆ ಆ ಆತ್ಮನು ದೇವರ ಚಿತ್ತಾನುಸಾರವಾಗಿ ದೇವ ಜನರಿಗೋಸ್ಕರ ಬೇಡಿಕೊಳ್ಳುವುದೆಂದು ಆತನು ಬಲ್ಲನು. ಸ್ತೋತ್ರ. ಇದಲ್ಲದೆ ದೇವರ ಸಂಕಲ್ಪದ ಮೇರೆಗೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟು ಆತನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರ ಹಿತಕ್ಕಾಗಿ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಅನುಕೂಲವಾಗುತ್ತವೆ ಎಂದು ನಮಗೆ ಗೊತ್ತದೆ. ಯಾಕೆಂದರೆ ದೇವರು ತನ್ನ ಮಗನಿಗೆ ಅನೇಕ ಮಂದಿ ಸಹೋದರರಿದ್ದು ಅವರಲ್ಲಿ ಆತನೇ ಹಿರಿಯನಾಗಿರಬೇಕೆಂದು ಉದ್ದೇಶಿಸಿ ತಾನು ಯಾರನ್ನು ತನ್ನವರೆಂದು ಮೊದಲು ತಿಳಿದುಕೊಂಡನೋ ಅವರನ್ನು ತನ್ನ ಮಗನ ಸಾರೂಪ್ಯ ಉಳ್ಳವನಾಗಿರುವುದಕ್ಕೆ ಮೊದಲೇ ನೇಮಿಸಿದನು. ಮತ್ತು ಯಾರನ್ನು ಮೊದಲು ನೇಮಿಸಿದನೋ ಅವರನ್ನು ಕರೆದನು, ಯಾರನ್ನು ಕರೆದನೋ ಅವರನ್ನು ನೀತಿವಂತರೆಂದು ನಿರ್ಣಯಿಸಿದನು, ಯಾರನ್ನು ನೀತಿವಂತರೆಂದು ನಿರ್ಣಯಿಸಿದನೋ ಅವರನ್ನು ಮಹಿಮೆ ಪದವಿಗೆ ಸೇರಿಸಿದನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ಮಹಿಮೆಯ ಪದವಿಗೆ ಸೇರಿಸಿದನು. இன்னும் அழகா கன்னடத்துல சொல்றாங்க பாருங்க, மகிமைய பதவிக்கு, அப்படிப்பட்ட ஒரு போஸ்ட்க்கு, அப்படிப்பட்ட மேலான தன்மைக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போய் வைக்கிறார்னா, நம்மளுடைய குவாலிட்டி, நம்முடைய பேச்சு, நம்முடைய திறமை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குணாதிசயம், நம்முடைய ஜெபம், நம்முடைய வேண்டுதல், நம்முடைய பக்தி எவ்வளவு தூரத்துக்கு மேம்பட்டு இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். You must be a role model. You must be a role model. We must be a role model. Titus 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 7ನೇ ವಚನ, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக. We must be a role model to எந்த ஒரு செயலுக்கும் ஒரு ரோல் மாடலாக நம்ம இருக்க வேண்டும். எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்வதற்கு ஒன்றும் இடம் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலும் வெகுப்பமில்லாதவனும் நல்லொழுக்கமுள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவராய் நாம் இருக்க வேண்டும். சோ கர்த்தருடைய பிள்ளைகளே, we must be a role model. இந்த இடத்துல இன்னொரு உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தையும் பேசுகிறேன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 2 காசுக்கு 5 அடக்கலான் குருவிகள் விற்கிறார்கள் அல்லவா? 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி விற்கிறாங்களாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவைகள் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. அப்படியானால் உங்கள் தலையில் உள்ள ஒவ்வொரு முடியும் எண்ணப்பட்டிருக்கிறது என்கிறார். இட்ஸ் டோட்டலி கவுண்டட். அதாவது நம்மை பூர்ணமாகவே அர்த்தம் பண்ணி கொள்ளுகிற நம்முடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை பூர்ணமாகவே அறிந்து, அதாவது ஒவ்வொரு ஹேர், அப்பதான் இந்த ஒவ்வொரு சின்ன ஹேர் நம்மளே கவுண்ட் பண்ண முடியல. அப்படியானால் என் தேவனாகிய கர்த்தர் அதை கவுண்டிங்ல வைக்கிறார்னா நம்ம குறித்து அவருடைய அக்கறையே பாருங்க. ஆகையால் பயப்படாதீர்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அந்த குருவியை கர்த்தர் காப்பாற்றுகிறது நிஜம். அன்றைய சித்தம் இல்லாமல் எதுவும் விழுந்து போகிறது இல்லை, நிஜம். ஆனால் அவைகளை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்கள் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அந்த ஒரு சிரேஷ்டத்தை நீங்கள் ஒருபோதும் மறந்து வேண்டாம். ஹெல்ப் இன் தோஸ் இன் நீட். கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34-40 மிக மிக ஒரு உற்சாகமான ஒரு விஷயம், ஒரு உண்மையான ஒரு விஷயம் என்னவென்றால், அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. Now he gives the emblem. ஒரு மோனோகிராம் நமக்கு கொடுக்கிறாரு. என்னது? என் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. நம்மள கர்த்தர் என்னன்னு கூப்பிடுறாரு? பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. சோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறாருன்னா அந்த ஆசீர்வாதம் நம்மை தொடரும் என்ற அர்த்தம். புரிந்து கொள்ளுங்கள். உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதுக்காக வாங்க. எப்படி? பசியா இருந்தேன், போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனா இருந்தேன், சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாத எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், விசாரிக்க வந்தீர்கள். காவல் இருந்து என்னை பார்க்க வந்தீர்கள். அப்பொழுது நீதிமானுடைய பிரதித்திரமாக, ஆண்டவரே, நாங்க எப்போ ஆண்டவரே வந்து உங்களை பசியுள்ளவரை கண்டோம், உமக்கு எப்போ போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உண்மை தாகமுள்ளவராய் கண்டோம், எப்போ நாங்க தாகம் தீர்த்தோம், எப்போ ஒன்று அந்நியராய் கண்டோம், உமக்கு எப்போ நம்ம உங்களை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது வஸ்திரம் இல்லாத கண்டோம், உமக்கு வஸ்திரத்தை கொடுத்தோம், எப்பொழுது உண்மை வியாதியுள்ளவராய் கண்டோம், காவல் இருந்தவராய் கண்டோம், உண்மை உம்மிடத்தில் வந்தோம் என்று கேட்கிறாங்க. எப்போ ஆண்டவர் உமக்கு நான் கொடுத்தோம்? அவர் சொல்றாரு, மிகவும் சிறியவராயிருக்கிற அருமை சகோதரர்களுக்கு, இவர்களுக்கு ஒருவனுக்கு நீ எதை செய்தீர்களோ அதை நீர் எனக்கு செய்தீர்கள். ஒரு தாழ்மைப்படுகிற ஒரு ஆளுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அது ஆண்டவருக்கு செஞ்ச மாதிரி. ஆண்டவர் சொல்றார், என்னை காப்பாத்துனீங்க, எனக்கு உதவியா இருந்தீங்க, வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்தீங்க, இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்க கிட்ட கொண்டு வர்றார். சில பேர் அவர்களுடைய சூழ்நிலையை காட்டுவார், அவங்களுடைய வேதனையை காட்டுவார், அவங்களுடைய பிரச்சனையை காட்டுவார், அவங்களுடைய பசி தாகத்தை காட்டுவார், அவங்களுடைய தேவையை கர்த்தர் காட்டுவார். ஏன் காட்டுறார்? கர்த்தர் உன்னுடைய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படி. ஏன்? அப்படிப்பட்ட ஒரு
குறிப்பிட்ட ஆட்களை நீ பார்க்க வேண்டிய சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு ஏழை பார்க்க வேண்டிய சூழ்நிலை கர்த்தர் ஏன் உனக்கு கொடுத்தார் என்றால், உன்னுடைய தயவு அந்த இடத்துல அவர்களுக்கு தேவைப்படும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படினால் நம்முடைய வாழ்க்கையில நாம் கண்டு வருகிற சில சூழ்நிலையை நாம் பார்த்து நாம் அவர்களுக்கு உதவியா இருந்தால் நாம் தேவனுக்கே நாம் கொடுத்ததாக கர்த்தர் பாவிக்கிறார். சுவாசியே, இந்த வருஷத்துல நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்மால் ஆன ஆட்களை கர்த்தரை அறிகிற அறிவிலே நம்மால் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம உதவியா இருக்க முடியும் சற்று சிந்தித்து பாருங்கள். கன்னடத்துல முடியுமா? இது ஒரு லாஸ்ட் வசந்த வாசிங்க. ಸ್ವಾಮಿ, ಯಾವಾಗ ನೀವು ಹಸಿದಿದ್ದನ್ನು ಕಂಡು ನಿನಗೆ ಊಟಕ್ಕೆ ಕೊಟ್ಟೆವು, ಇಲ್ಲವೇ ನೀನು ಬಾಯಾರಿದ್ದನ್ನು ಕಂಡು ಕುಡಿಯುವುದಕ್ಕೆ ಕೊಟ್ಟೆವು. ಯಾವಾಗ ನೀನು ಪರದೇಶಿಯಾಗಿರುವುದನ್ನು ಕಂಡು ಸೇರಿಸಿಕೊಂಡೆವು, ಇಲ್ಲವೇ ನಿನಗೆ ಬಟ್ಟೆ ಇಲ್ಲದನ್ನು ಕಂಡು ಉಡುವುದಕ್ಕೆ ಕೊಟ್ಟೆವು. ಯಾವಾಗ ನೀನು ರೋಗದಲ್ಲಿ ಬಿದ್ದುದನ್ನು ಅಥವಾ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದುದನ್ನು ಕಂಡು ನಿನ್ನನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಬಂದೆವು ಎಂದು ಉತ್ತರವಾಗಿ ಹೇಳುವರು. ಅದಕ್ಕೆ ಅರಸನು, ಈ ನನ್ನ ಸಹೋದರರಲ್ಲಿ ಕೇವಲ ಅಲ್ಪನಾದವನೊಬ್ಬನಿಗೆ ಏನೇನು ಮಾಡಿದಿರೋ ಅದನ್ನು ನನಗೂ ಮಾಡಿದ ಹಾಗಾಯಿತು ಎಂದು ನಿಮಗೆ ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ ಅನ್ನುವನು. ಅಲ್ಪನಿಗೆ ಏನೇನು ಮಾಡುವಿರೋ, ಒಂದು ಅಲ್ಪನಿಗೆ ನೀವು ಏನೇನು ಮಾಡುವಿರೋ ಅದು ನನಗೇ ಮಾಡಿದ ಹಾಗೆ. ಎಷ್ಟು ಶ್ರೇಷ್ಠವಾದ ಒಂದು ವಾಕ್ಯ ಅಥವಾ ಕ್ರಿಯೆ ನೋಡಿ. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சமூகத்தில் இந்த வாழ்க்கை எவ்வளவு தூரத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஞாபகப்படுத்த சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை சொல்கிறேன். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமான ஒரு பொருத்தனைகளை செலுத்து. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. அன்னாள் அவங்க சொல்றாங்க, சிறுமைப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு ஒரு தேவாலயத்தில் போயிட்டு மனசுல இருக்கிற வேதனை அப்படியே எடுத்து கொட்டுறாங்க. என்னன்னு கொட்டுறாங்க? வெறும் ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்றாங்க, கர்த்தாவே தேவரீர், உம்முடைய அடியாளின் சிறுமையை நீ கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்து, உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என் கர்த்தருக்கென்று அவன் ஒப்பு கொடுத்துருவேன். தலையின் மேல், அதாவது எந்த ஒரு ஆக்ஷன் அவன் மேல எடுக்க மாட்டேன், நான் அப்படியே கீழ்ப்படிஞ்சிருவேன். அதனால நீங்க 1 2 காரியம் 3 காரியம் செய்யணும். 1, சிறுமையை கண்ணோக்கி பாருங்க என்ன. 2வது, இந்த அடியாளை கொஞ்சம் நீங்க மறக்காம நினைச்சுக்கணும். 3வது, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேணும். இந்த 3 காரியத்தை நீங்க எனக்காக செய்யணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த ரிக்வெஸ்ட் ரொம்ப சிம்பிளாவே இருக்குது. அவ்வளவுதான். எவ்வளோ வருஷத்தினுடைய பாடு, எவ்வளோ வருஷத்தினுடைய வேதனை, சிம்பிள் ஆக்ஷன், அவ்வளவுதான். 12 வருஷம் பெரும் பாடு, சிம்பிள் ஆக்ஷன். நான் என் ஆண்டவராகிய கர்த்தரை தொடுகிறனோ இல்லையோ, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தியாகிலும் தொட்டுடுவேன். ஆனால் என்னுடைய விசுவாசத்தினுடைய செயல் அது மூலியமாகவாவது என் கர்த்தர் கொடுப்பார் என்று நம்புகிறேன். விசுவாசம் பாருங்க. இயேசுவை தொடுவேன் தீர்மானித்திருந்தா முடிஞ்சிருக்காது. வஸ்திரத்தின் ஓரம் எங்கே ஒரு இடத்துல டச் ஆகுது அப்படின்ற விசுவாசம் வந்துச்சு. அதாவது இவருடைய வாழ்க்கையில ஒரு மேம்பட கர்த்தர் கிருபை செய்து விட்டாரே. நம்முடைய வாழ்க்கையில என்ன உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்யணும்னு விரும்புறீங்க? எப்படிப்பட்ட ஒரு நன்மை உங்களுக்கு ஆகணும்னு விரும்புறீங்க? பொருத்தனை நீங்க செய்யாம உங்க வாழ்க்கையில எதுவுமே நடத்த முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மாவு செஞ்சு கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு தோசை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னாக்கா அது ஒரு பொருத்தனை தான் குடும்பத்துக்கு. நான் இப்பொழுது சர்ச்சை முடிச்சுட்டு என் வீட்டுக்கு போறேன்றது ஒரு பொருத்தனை தான். அந்த தீர்மானம் வச்சுதான் கரெக்டா நீங்க நடக்க முடியும். இல்லைன்னா இறங்க திரும்பிடுவீங்க நீங்க. அது ஒரு ஒப்பனை தான், ஒப்பு கொடுத்தல் தான், அது ஒரு பொருத்தனை தான். கரெக்டா வீடு போய் சேர்வீங்க. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கிற எல்லாமே ஒரு பொருத்தனை தான். அப்படிப்பட்ட தீர்மானம் இல்லாவிட்டால் நீங்கள் ஒழுங்கோடு செயல்பட முடியாது.
நீ எதுவுமே செயல்பட முடியாது. காணிக்க கொடுக்கணும் கொடுக்க எடுத்து வச்சிருந்தாலும் காணிக்க டைம்ல நீங்க போடலன்னா அர்த்தம் இல்லாம போயிடும். அது ஒரு பொருத்தனை தான். என் ஆண்டருக்காக நான் கொண்டு வந்தேன், நான் இதை கொண்டு போய் காணிக்கையாக நான் போடுவேன். அது ஒரு பொருத்தனை தான். நீங்க அதை செய்றீங்க. கர்த்தரோட பிள்ளை சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ செஞ்சுட்டு சொல்லிட்டு செய்யாம போயிட்டாக்க ப்ராப்ளம் ஆயிடும் சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். இப்போ எது நீங்க சொல்லாதுக்கிறீங்க? சொல்லாத என்ன செஞ்சிருக்கிறீங்க இது வரைக்கும் லைஃப்ல? உன் மனசுலயாவது நீ தீர்மானம் பண்ணிட்டு நீ ஒவ்வொன்றும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறாய். மறக்க வேண்டாம். யாக்கோபனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சூழ்ச்சி. ஆனாலும் அவனுடைய என்ன செய்யறான்? தேவனே நீர் என்னோடு இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி உன்ன ஆகாரம் கொடுத்து உடுக்க வஸ்திரம் கொடுத்து மாமா வீட்டுக்கு தான் போறான். மாமா வீட்டுக்கு தான் சார் போறான். இவனை ஒருபோது கைவிட மாட்டாங்க. ஆனாலும் இவன் ஆண்டு சபத்துல ஜெபிக்கிறான், கர்த்தாவே உன்ன உணவு எனக்கு வேண்டும். யோசிக்கணும். நம்மெல்லாம் எங்க போனாலும் சரி நமக்கு ஒரு வரையறுப்பு வேண்டும். எங்க போனாலும் சரி என் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ஒதுக்கி கொடுக்க வேண்டும். எல்லாரும் பார்த்துக்குவாங்க, எல்லாம் நடத்திக்குவாங்க சொல்ல முடியாது. கர்த்தர் சமூகத்துல அவன் ஜெபிக்கிறான், உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தை திரும்பி பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். இவ்வளவு நாள் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் இந்த வீட்டுங்களை எடுக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலை, ஜெபம் சூழ்நிலை வர வைக்கல பொழுது. ஆனா இப்போ ஜெபம் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டான். தனிப்பட்டவனாக, வாழ்க்கையில பிரிந்தவனாக, வாழ்க்கையில எந்த ஒரு அன்புக்கும் காரணம் இல்லாமல் ஒண்டியாய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வருந்த பொழுது இம்மிடியேட்டா ஆண்டவரோடு ஒரு தீர்மானம் எடுக்கிறான். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். நாளைக்கு ஒரு சர்ச்சா மாறும். நாளைக்கு இங்க ஒரு தேவாலயமாய் கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி அடையாளமாக அந்த கல்லை நிக்க வச்சுட்டு, தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன். He creates himself. இதுக்கு முன்னால ஈசாக்கு ஒருவேளை தசமபாகம் கொடுத்தாரோ, எது செஞ்சாரோ, எப்படி பண்ணாரோ தெரியல. அங்க எப்படிப்பட்ட பேச்சு ஓடாடுச்சுன்னு தெரியல. ஆனால் இந்த இடத்துல சொல்றா, நான் என் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கும் எல்லா ஆசீர்வாதத்திலும் என் ஆண்டவருக்கு நான் தசமாக கொடுப்பேன். அவனுக்கு அர்த்தம் தெரியுது பொழுது. எப்போ தனியா போறாங்களோ அவங்களுக்கு எல்லா அர்த்தமும் வந்துடும். எல்லா ஒரு பொறுப்பு வரும், எல்லாவித ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். வார்த்தை கூட ஆண்டவரோடு பேசுவது அர்த்தம் உள்ளதாக மாறிவிடும். கர்த்தருடைய பிள்ளைகளே என்று பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதித்து மறுபடியும் அதே இடத்துல கொண்டு வந்து அவனுக்கு ஒரு ஸ்தலத்தை தேவன் கொடுக்கிறார். ரூத் சொல்றாங்க, நீ போகும் இடம், இனிமேல் நீ எங்க போறியோ அது எனக்கு தெரியல, நீ போற இடம் நான் இருப்பேன், நீ தங்குற இடம் நான் தங்குற இடமா மாறிடும். உம்முடைய ஜனம் யாரா இருந்தாலும் சரி அது என்னுடைய ஜனமாக நான் ஏற்றுக்கொள்வேன். உம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரோ அது என்னுடைய தேவனாக நான் மாற்றிக்கொள்வேன். சுவாசியே, just forget about Ruth. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு தீர்மானம் வேண்டும். என் ஆண்டவராகிய கர்த்தர் என்னை வைக்கும் இடம் அது தேவனுடைய இடம். அவர் என்னை தங்க வைக்கிறது தேவனுடைய சித்தம். அவர் எனக்கு கொடுக்கிற ஜனம் என்னுடைய ஜனம். தேவனாகிய கர்த்தரே என்னுடைய தேவன் என்று சொல்லி இருதயத்தில் இன்னொரு பூர்ண தீர்மானம் எடுத்துக்கொண்டால் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக நான் உற்சாகப்படுத்துகிறேன். சுவாசியே, 2 ராஜாக்கள் 2:9 வாசிக்கிறோம். எலிசாவை பார்த்து கேட்கிறார், என்ன வேணும் கேளு. என்ன வேணும்னு கேட்க உடனே உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். யாக்கோபு கேட்ட மாதிரி கேட்கல சார். உண்ண உணவும் வஸ்திரமும், இந்த காரியம் அந்த காரியம், இதெல்லாம் கொடுங்க அதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. சாப்பாடு கேட்கல, வஸ்திரத்தை கேட்கல, பொருளை கேட்கல. இடம் இல்லை அவங்களுக்கு. ஒண்ணு இடம் இல்லைங்க, அவங்களுக்கு இடம் இல்லைங்க. எலியா இருந்த அந்த மலை மேல அவங்க இருந்த வீட்டையும் அப்புறம் வந்து அமெரிக்கன்ஸ் கட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த வீடை பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி நம்ம வீடு யாருமே அந்த மாதிரி வீடு இல்லை. யாருதுமே அப்படி இல்லை. மோல்டு வீடே இல்லை. சின்ன அருமையான ஒரு சின்ன வீடு மலை மேல. அதான் அந்த வீடு. சுவாசி சொல்றார், எனக்கு முக்கியம் சாப்பாடு இல்லை, அதெல்லாம் நீ எப்படியோ பார்த்துக்குவீங்க.
பாருங்க, இயேசு கிறிஸ்துவான புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுக்கினாரு. அதனால தான் எலிசா என்ன பண்றாரு, அதெல்லாத்தையும் கேட்கல, அதெல்லாம் எனக்கு நீ கண்டிப்பா கொடுத்துருவீர். ஆனா எனக்கு உண்மையிலே தேவைப்படுறது எப்படின்னா, என்னுடைய வாஞ்ச எலியாவின் மேல் இருக்கிற ஆவியின் வரங்களில். பாருங்க, அது கூட ரொம்ப ஸ்பெசிபிக்கா கேட்கிறாரு. ஆவியின் வரங்கள் பாருங்க, அது ரொம்ப ஸ்பெசிபிக்கா கேட்கிறாரு. கரெக்டா அதை தான் கேட்கிறாரு. ஆவியின் வரங்களில் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்கும்படி வேண்டுகிறேன். எலியாவே நான்றாரு, ரொம்ப சிம்பிள் விஷயம் கேட்ட விடு. எலியாவே சொல்றாரு, ரொம்ப சிம்பிள் விஷயம் கேட்ட விடு அப்படின்ற நிலைமைக்கு வரார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்வார்? மனதின் விருப்பத்தின்படி செய்கிற எங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்கறது கேளுங்க, 2 கேளுங்க, 5 கேளுங்க, 6 கேளுங்க, 100 கேளுங்க. தேவன் ஆசீர்வதிக்கிறவர். பலப்படுங்கள், உற்சாகப்படுங்கள். பணத்தை கேளுங்கள், பொருளை கேளுங்கள், ஆசையை கேளுங்க, ஆசுவாத்தை கேளுங்கள். தேவன் கண்டிப்பாக கொடுப்பார். அவர் கொடுப்பார். உன்னுடைய அறிவு வளர்ச்சி, உன்னுடைய புத்தி வளர்ச்சி, ஞான வளர்ச்சி, உன்னுடைய சகலவித ஞானோந்திரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி, இதெல்லாத்தையும் பார்த்து கர்த்தர் உன் தேவைகளை ஆச்சரியமா சந்திப்பார். யோபு சொந்தக்காரர் போல எத்தனையோ பேர் சிநேகிதர்கள் வந்து உயிர் எடுக்கிறாங்க. நீ என்ன தப்பு பண்ணிட்டியோ தெரியல, இப்படி இந்த நிலைமைக்கு வந்துட்ட, நீ என்ன நீ பாரமான காரியம் பண்ணிட்டியோ, கர்த்தருக்கு விரோதமான செயல் பண்ணிட்டியோ, கர்த்தர் திடுக்குன்னு உன்னை இப்படிப்பட்ட நிலைமைக்கு கொண்டு வந்துட்டார். எதனா கர்த்தர் சமூகத்துல ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருப்ப, யோசனை பண்ணிப்பார். ஏதாவது ஒரு அம்பு பண்ணிருப்ப, இல்லைன்னா கர்த்தர் இப்படி கொண்டாடுவாரா? கர்த்தர் நல்லவர் தானே? நீ திங்க் பண்ணி பார்த்து ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு ஒப்புடு. உயிரை எடுக்கிறாங்க. தேவனுக்கும் பிசாசுக்கும் மத்தியில நடந்த காரியத்தை இவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நம்மளும் யோசிக்குவோம், கர்த்தாவே இப்படிப்பட்ட சபதம் எல்லாம் என் மேல போட்டுறாத கர்த்தாவே, நான் தாங்க மாட்டேன் கர்த்தாவே, நான் கெஞ்சுவேன் ஆண்டவர் சமூகத்துல. சில நேரத்துல, ஆண்டவரே உனக்கும் அவனுக்கு இருக்கிற போட்டி இல்லை, என்ன மத்தியத்துல போட்டுறாத கர்த்தாவே, நான் அவளை தாங்குறவன் சக்தி இல்லை சாமி. நான் ஆண்டவர் சமூகத்துல ஜெபிச்சிருவேன். யோபுக்கு வந்த நிலைமை என்ன விட்டுறாத சுவாமி, எனக்கு இருக்கிறத கொஞ்சம் விசுவாசம் தான், எனக்கு இருக்கிறத கொஞ்சம் பலம் தான், இந்த நிலைமை எனக்கு வேண்டாம் சுவாமி, நான் இவ்வளோ பலமா இருக்கிறத போதும் அப்படின்னு ஆண்டவர் சமூகத்துல கெஞ்சுவேன். ஆனா ஆண்டவர் நான்றாரு, ஹல்லேலூயா, நண்பர்களுக்காகவும் அவன் ஜெபிக்கிறான். கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றி இரத்தத்தனையாய், அவனுக்கு இருந்த ஆஸ்தியே பெருசு, அதை கவுண்ட் பண்றதே நல்லா ஞாபகம் பண்ணிக்க முடியல. இன்றைக்கு கூட யோபுனுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம படிக்க நமக்கு ஞாபகம் பண்ணிக்கவே முடியல. எத்தனை ஆடு, எத்தனை மாடு, எத்தனை ஒட்டகம், எத்தனை கழுதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப கூட ஞாபகம் வச்சுக்க முடியறதில்ல. பெரிய உழைக்காரன் நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அத்தை டபுள் பண்றான் ஆண்டவர், அத்தை டபுள் பண்றாரு. கர்த்தர் எப்படியும் ஆசீர்வதிக்க முடியும், எப்படியும் ஆசீர்வதிக்க முடியும். சுவாசிகளே, பலப்படுங்கள், பலப்படுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசாயா 61:7 சொல்றது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக நீங்கள் மனசு கஷ்டப்படுத்துகிறது பதிலாக, நீங்கள் சஞ்சலப்படுவதற்கு பதிலாக, நீங்கள் அவதிப்பட்டதுக்கு பதிலாக ஆண்டவர் இரத்தத்தனையாக நன்மை கர்த்தர் கொடுப்பார். இந்த வருஷத்துல எதிர்பாருங்கள், தேவனே என் குடும்பம், என் பிள்ளைங்க, என்னுடைய தாய் தகப்பன் போதும், அவங்க கஷ்டத்தை நான் பார்க்கறது ரொம்ப கஷ்டமா தெரியுது ஆண்டவரே, அவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்குன்னு சொல்றேன், அவங்க ஓயாம வேலை செய்யறாங்க, கொஞ்சம் பலப்படுத்துங்க ஆண்டவர். நிச்சயமாக இரட்டத்தினை ஆசீர்வாதம் கொடுப்பார் என்பது சந்தோஷப்படுவார்கள். ஹல்லேலூயா, இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கடைசி வசனத்தை வாசிக்கிறேன், சகரியா 9:12. நம்பிக்கை உடைய சிறகுகளே, நம்பிக்கை உள்ள பறவைகளே, நம்பிக்கை உள்ள, ஏதோ உலகத்தில் அப்படியே ஒரு கும்பன ஒரு வேதனையோடு உட்கார்ற ஒரு ஆட்களே அல்ல, நீ ஒரு ஆவியிலே பறக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு தேவனுடைய மகிமையிலே பறக்கக்கூடிய ஒரு ஆள், ஊரை விட்டு ஊரு, கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய உன்னுடைய ஜபத்தை வச்சிருக்கிற விசுவாசியே,
ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்க கூடிய அப்படிப்பட்ட சிறகுகளை உடைய ஆவிக்குரிய சிறகுகளை விசுவாசிகளே, அரணுக்குள் திரும்புங்கள், விசுவாசத்துக்குள் திரும்புங்கள், உங்களுடைய துக்கத்தை விட்டு சமாதானத்துக்குள் திரும்புங்கள், உங்களுடைய வேதனைகளை விட்டு ஆண்டவருடைய இரக்கத்துக்குள் வாருங்கள். இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் கொடுக்கிறார். எப்ப கொடுக்கிறார்? இன்றைக்கு. இன்றைக்கு அவர் தருவார். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சுவாசியே, கர்த்தருக்குள் திடப்படுங்கள். இந்த வருடத்தில் கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையை எடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பெரிய அறுவடையை பெற தேவன் நமக்கு தயவு காட்டுவாராக. சோர்வுக்கு இடம் கூட வேண்டாம், வேதனைக்கு இடம் கூட வேண்டாம், கர்த்தருடைய தயவுக்கு இடம் கூட வேண்டாம். கர்த்தர் பெரியவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், தேவனுடைய நாமம் துதிக்கப்பட வேண்டும். கர்த்தர் கனம் பண்ணுகிறவர், நம்மை மகிமைப்படுத்துகிறார். தேவர் நம்மை கனப்படுத்துகிறார். கர்த்தாவே, கர்த்தாவே, கற்களை போல ஆண்டவருக்கு ஒவ்வொன்றாக சேர்த்து மாலையாக நம்மை கட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு போய் சேர்வதற்காக நம்மை ஒவ்வொன்றாக சேர்த்து சேர்த்து ஆசீர்வாதங்களை நன்மைகளை கொடுத்து கொடுத்து ஜீவனுள்ள கற்களை போல கட்ட மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் என்னவோ ஒரு கேவலமானவர்கள் அல்ல. படிப்பில்லை, பணம் இல்லை, செல்வாக்கு இல்லை என்ற நிலைமை மாறி இன்னைக்கு நம்ம எல்லாரும் கட்ட கற்களாக, ஜீவனுள்ள கற்களாக, விளையாட பெற்ற பிள்ளைகளாக கட்டணமை மாற்றி ஆசீர்வதித்து வருகிறார். வருஷத்தின் ஆரம்பத்தில் எல்லாமே கர்த்தர் நம்மோடு சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை இரட்டிப்பான நன்மையால் நிரப்பி அதை இன்றைக்கே கொடுத்து ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, அது இன்றைக்கே தருவேன் சொல்லி ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு தாரும் என்று வசனங்களை சொல்லி சொல்லி செபிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து ஒரு விசேஷ ஆசீர்வாதங்களினால் நன்மையால் நிரப்பி நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். பலன் அடைவோம், உற்சாகம் அடைவோம், சோர்வெல்லாம் மாறிட்டு நமக்கு முன்னால மலை போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம், துக்கம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், இதெல்லாம் உலகத்துல இருக்கலாம். ஆனால் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிற பிரச்சனை காட்டில உனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் எல்லா அந்தகார கிரியைகளை உடைத்து மேற்கொள்ளுங்க ஒரு பலனை குருவை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஜெயம் கொண்டவர், அவர் உலகத்தை ஜெயித்தவர். ஹல்லேலூயா. நம்மையும் ஜெயிக்க பண்ணுவார், நம்மையும் ஆசீர்வதித்து முன்னேற செய்வார். தன்னுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான நல்ல இந்த வருஷத்தின் முதல் ஆராதனைக்கு நன்றி ஆண்டவரே. நீ கொடுத்த நல்ல வசனங்களுக்கு நன்றி சுவாமி. ஆம் ஆண்டவரே, நாங்கள் பலன் அடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள வேரூன்றி நிற்க அன்பில ஆண்டவரே ஸ்தோத்திரம், பரிசுத்தத்தில தேவ கிருபையில வளரும்படி இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே தாம் எங்களோடு இடைப்பட்டு உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, அன்பான கரத்திலே விசுவாசிகள் எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்துவீராக. ஒவ்வொரு நாளும் இந்த கிருபையுள்ள பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரே. எல்லாருக்கும் ஒரு தைரியம். எங்களுக்கு ஜெபிக்க முடியாம போனாலும் துக்கத்துல வேதனையில் ஆழ்ந்திருக்கிற நேரங்கள் எல்லாம் எங்களுக்காக வாக்குப்படுகாக அந்த பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஒருவர் இருக்கிறேனே, அதற்காக நன்றி ராஜா, நன்றி சுவாமி. அப்படியே அவங்க பிள்ளைகளை கத்த தைரியப்படுத்த உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. இன்னபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது நாங்கள் அறியாம இருக்கிற ராஜா, நீர் எங்களுக்காக வேண்டுதல் செய்து நீர் கிரியை செய்து ஆண்டவரே தோழலான பாதைகள் எல்லாம் செவ்வையாக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி சமுத்திரத்தை இரண்டாம் பிளந்து யோர்தானை பிளந்து கடந்து போக கர்த்தர் கிருபை தாரும். தாழ்ந்த கரங்களால் பணிக்கிறோம், காணிக்கை நீர் ஆசீர்வதித்தல்லும். உமக்கு கொடுக்க தசமம் கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கொடுக்கல் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லிடு. நாங்கள் கொடுக்கிற ராஜா இந்த பிள்ளைகளை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிறாங்க. நீ ஒருவருக்கு கடனாளி அல்ல கர்த்தாவே, ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன். அப்படியாகவே கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தேடும். தாழ்ந்த கரங்களால் பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.